Taste the Daily. புதுக்கோட்டையில் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து சிறுநீரகம் செயலிழக்க தொடங்கிய சிறுவனை 2 வாரங்களுக்கு மேல் போராடி அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். 13 வயதான நந்தகுமாரை ஏதோ விஷ ஜந்து கடித்ததாக நினைத்து பெற்றோர் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். வயிறு வீங்கி கடிபட்ட இடத்தில் 20 நிமிடங்களுக்கு மேல் நிற்காமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் விஷப்பாம்பு கடித்துள்ளதை உறுதி செய்த மருத்துவர்கள் சிறுவனை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு விஷமுறிவு மருந்து ஏற்றப்பட்டு பின் சிறுவனை பரிசோதித்த போது சிறுநீரகம் செயலிழந்து வருவது தெரிய வந்ததால் 5 முறை ஹேமோடயாலிசிஸ் செய்தும் தட்டணுக்களையும் சிவப்பணுக்களையும் இரத்தத்தில் செலுத்தியும் சிறுவனை காப்பாற்றியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவனுக்கு சிறுநீரக பாதிப்பு ரொம்ப சிவியராக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப யூரினே போல 5ஆவது நாள்லேருந்து அவனுக்கு சுத்தமாக யூரின் ஒரு சொட்டு கூட போல. உடனடியாக நம்ம சிறுநீரக மருத்துவரை வச்சு ஹீமோடயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 5 சைக்கிள் அதை பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு யூரினே வந்தது. அதுக்காக நாங்கள் ஃப்ரெஷ் ரோசன் பிளாஸ்மான 5 யூனிட் அதையும் ஏற்றணும். அதுக்கப்புறம் அவனுக்கு அனீமியா ரத்த சோகையும் வர ஆரம்பிச்சிது. நல்ல 12.5 கிராம் இருந்தவனுக்கு திடீர்னு 4.5 கிராம்னு அவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு குறைஞ்சிடுச்சு. அதுக்காக நாங்கள் 1 யூனிட் பேக்டு ஆர்பிசின்னு சொல்லுவோம், அதையும் நாங்கள் ஏற்றணும். Taste the Daily.